Madagaskar College, former professor. Thambi Samson. எப்பொழுதும் அவரை வந்து ஒரு நாளைக்கு 1000 முறை உங்க பேர் சொல்லுங்க. அவருக்கு எங்க அதனால நிறைய பாதிப்பு. இந்த குருக்களுக்கு கூட்டுனர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வாங்க புனித் வாங்க. தம்பி அனதர் போராளி தம்பி புனித். ஐயா உட்கார இன்னைக்கு ஒரு சின்ன சங்கடம் மாதிரி போச்சு. வேலூர்காரெல்லாம் என்ன திட்ட போறாங்க. அன்னைக்கு 100 பேர் வந்துட்டாங்க. வக்கீலே 25 வக்கீல். அதுதான் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன பண்ண சொல்லாம இல்ல கூட்டி இருக்காங்க. பயன்படுத்தினா வாங்க. 2500 பேர் இருந்தாங்க. சுனில் வாங்க. இவரும் என்னுடைய தீவிர பக்தர். இவருக்கு கேளுங்க. சுனில் சுனில்னா வாங்க போடுங்க. சாம்சங் தலைவியா செருப்புக்குரிய செல்வம் வெளி வேணும். புனித்தினுடைய துணைவியா ஒரு நிமிஷம் தம்பி. இல்லை ஐயா கிட்ட ஒரு சின்ன விஷயம். தம்பி சாம்சன் டெய்லி காலை மதியம் சாயங்காலத்தில் எனக்கு தொடர்பு கொண்டு அவர் தான் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. எங்கே ஐயா வந்து அரசு வந்து அவருக்கு எப்படிதான் அந்த புலமை தமிழ் புலமை இருக்கிறது தெரியவில்லை. உங்களை பற்றி உலகம் முழுவதும் செய்தி செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர். வேலூருக்கு எங்களுக்கு வர காலையில 6 மணிக்கு திருமறை தளத்துல செய்திகளை நாங்க திருமறை வசனம் எங்களுக்கு காலையில 5 மணிக்கு வருது. அதுதான் இங்க வாமா. அன்னைக்கு கூட திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி காலையில போன் பண்ணி நாங்களே கூட 11 மணிக்கு தான் நான் சொல்றேன். சரிப்பா 4 மணிக்கு பேராயிரம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு சாம்சன் மகங்க இவருடைய மகள் அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆமா ராகுல் காந்தி பிறந்த நாள் நானே அவருடைய பிறந்த நாள் இல்லை நீங்க தான் நீங்க தான் அதுக்குள்ள டிஸ்பிளே டிஸ்பிளே கையில் கவரில் இருக்காங்க.
நீங்க கட் பண்ணிடுங்க. அப்பா கொடு. கட் பண்ணி அப்பா கொடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ ஆசைகள், நீண்ட நாள் வாழ ஆசைகள், நீண்ட நாள் வாழ ஆசைகள் உங்களுக்கு, நீண்ட நாள் வாழ ஆசைகள், ஆண்டவரின் ஆசைகள், ஆண்டவரின் ஆசைகள், முஸ்லிம் ஆண்டவரின் ஆசைகள். இந்த நேரத்திலே நம்முடைய இன தலைவர், நம்முடைய ரத்தம், உயிர் மூச்சு, உயிர் நாடி, இன்றைக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு சாணை தலைவர் அவர்தான். நமக்கு அதிலே பெருமை உண்டு. இந்த நேரத்திலே அவர் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருப்பது நமக்கு பெருமை. அவருக்கு பாராட்டு விழா எடுப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தேதிக்காக. இதே லைட் பில்டிங்கில் நாங்கள் உங்களை வந்து அணுகி தேதியை பெற்றுக்கொண்டு வேலூர் சென்னை பேராயத்தின் சார்பில் பாராட்டுக்களை இருக்கிறோம். இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போவே, வேலூருக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்று சொன்னால் வேலூர் ஊரிசு கல்லூரியினுடைய தலைவர் தான் 125 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அவங்க ஒரு 4 வருஷம், ஆமாம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கீங்க. இது 125வது ஆண்டு. அதற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். நல்ல தலைவர்களையும் இப்பொழுது நீங்கள் போட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. வேலூருக்கு 2 தலைவர்களையும் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஐயா? ஆமாம், நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எஸ், எல்லாத்தையும் பேராயர் சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய அலுவலகம் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. பிஷப் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அண்ணா இங்க தலைவர் இங்க வந்துட்டாருன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம்பா அப்படின்னாரு. ஆகவே தானே உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக நாங்க யோசிச்சோம். நான் வந்து பிஷப் ஆஃபீஸ் வேணா வேற எங்கேயாவது கொடுக்குறேன். அது சங்கடமாக இருக்கக்கூடாது. நாங்களும் வரணும் வருஷத்துல சில நேரத்தில் அப்புறம் வேற இருந்தோம். இல்லை, நான் தான் வந்து நன்றி சொல்லணும். தேர்தல் முடிவு எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க. நம்ம மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள். நன்றி சொல்ல நாம் திமுக கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். ஐயோ, தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நன்றி. நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். தனிப்பட்ட உங்களுக்குன்னு நிஜமான சாதாரண மக்கள் பின்னாடி இருக்காங்க. இது சிதம்பரம் மட்டும் இல்லைங்க, ஆமாம், தமிழ்நாடு வெளிநாட்டுல கூட, வெளி மாநிலங்கள். பாராளுமன்றத்தில் அல்லாஹு அக்பர் என்று உறக்கமாக சொன்ன ஒரே தலைவர், அல்லேலூயா என்று சொன்ன ஒரே தலைவர், எல்லா மதத்தையும் நேர்மையாக அணுகி பார்க்கக்கூடிய ஒரே தலைவர். மனிதநேயம் இங்கே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அன்பு அண்ணன் அவர்களை நம் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஐயா அவங்க வாங்க, நீ முதல் போடுறேன். பேராயத்தின் சார்பில் அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மகிழ்ச்சி எங்களுக்கு. இது ஏதோ நாங்கள் 4 பேர் மாத்திரமல்ல, 4 லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு இவர் எங்களுடைய அருட்கொடை. ஆகவே இந்த 4 லட்சம் கிறிஸ்தவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே மனதிலே ஏற்றி அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அதெல்லாம் யோசனை நம்முடைய பேராயர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றிருப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின்
வாக்குகளும் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளும் முதன்மையான காரணம். இதனை வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதற்கு கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் கட்டுக்கோப்பாக இருந்து வாக்களித்ததும், ஆதிதிராவிட பொதுமக்கள், பழங்குடி மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து பெரும்பான்மையாக வாக்களித்ததும் இந்த வெற்றிக்கு அடிப்படையான காரணம். அந்த வகையிலே நான் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களையும் நேரிலே சந்தித்து நன்றி சொல்லி வருகிற நிலையில், நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் பாடாற்றிய வாக்குகளை சேகரித்த கிறிஸ்தவ பேராயர்கள், அவர்களின் வழிகாட்டுதலில் செயல்பட்ட பாதிரியார்கள், போதகர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். சென்னை பேராய அலுவலகத்தில் நம்முடைய பேராயர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு, நேரிலே அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. அவர் மனம் திறந்து என்னை வாழ்த்தியிருக்கிறார், இந்த இயக்கத்தை வாழ்த்தியிருக்கிறார். அது ஊக்கமளிக்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது, மேலும் புதிய சக்தியை தருகிறது. அந்த வகையிலே நான் மகிழ்ச்சியோடு பேராயர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தலைவர் அவர்கள் ஒவ்வொரு 1000க்கும் சால் பேசிட்டு அப்புறம் வெளியில போயிடலாம். இந்த பக்கம் வந்துடுறாங்களா? எடுத்துட்டு அங்க அங்க போயிடலாம். கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கலாம். ஒரு 5 மணித்துளி கொஞ்சம் பேராயரோட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருங்க. ஆயர்கள் எல்லாரும் வெளியில இருங்க.